இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். வெஜிடேரியனா நீங்க? வாங்க சூப்பர்வான ஒரு மட்டன் குழம்புனா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து பலாக்கொட்டை தான். ஒரு 10, 15 பலாக்கொட்டை இருந்தா போதும். செம்ம டேஸ்டியான இந்த குழம்பு நம்ம பண்ணிடலாம். आज पोनस मंजीर बढ़िया मटन तरकारी सेम टेस्ट କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଆପଣ ଭେଜିଟେରିଆନ ନା ନନଭେଜ ଖାଇବ ନାହିଁ ନା ଆପଣ ମଟନ ଟେଷ୍ଟ କେମିତି ରହିବ ଏ ତରକାରୀ କରିକି ଖାଇବା ଟାଇମରେ ଜାଣି ପଡ଼ିବ ଆପଣ ଟେଷ୍ଟ ଏମିତି ମଟନର ଟେଷ୍ଟ ରହିବ କହିକି இந்த குழம்பு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஓ மட்டன் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா உங்களுக்கு தெரியும். நான் வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இந்த பலாக்காயெல்லாம் இந்த பலாக்கொட்டையெல்லாம். அதை வந்துட்டு நம்ம அவிச்சிட்டு தோல் எடுக்கவே வேணாம். ஈஸியாவே நான் வந்து கத்தி வச்சுட்டு தோல் எடுத்துட்டேன். அந்த கார்னர்ல வந்துட்டு கொஞ்சம் சைட்ல கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மசாலா உள்ள போறதுக்காக. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் தோலை. ஒரு வாட்டி கட் பண்ணிட்டோம்னா போதும். ஒரு சைடுல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகத்துல உரிச்சு எடுத்தா வந்துடும். இன்கேஸ் வரலன்னா நீங்க பாயில் பண்ணிட்டு கூட ரொம்ப பாயில் பண்ண வேணாம். முக்கால்வாசி வெந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டீங்களானாவே நல்லா இருக்கும். ஒரு 10, 15 பலாக்கொட்டை இருந்தாவே இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். ಮಂಜಿನ ಸಿಜಿಗೆ ಚುಪ್ಪ ಕಡಿವ பையன் தொற்கர்னே எம்மித்திபி நம்ம கடிப்பறிவா இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பலாக்கொட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்க பலாக்கொட்டை அந்த தோல் உரிக்கும் போது நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். அது உள்ள பார்க்கும்போது கலர் எதுவும் கலர் சேஞ்ச் ஆகாம சாஃப்டா இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்டே வந்து மாறிடும். ஏன்னா நம்ம அவிச்சு சாப்பிடும் போது ஒரு பலாக்கொட்டை நல்லா இல்லைன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிட்ட மாதிரி இருக்கும் வாயில சாப்பிடும் போது. நம்ம குழம்பு வைக்க போறோம் மசாலா கூட சேர்க்கும் போது இதோட குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. நான் அந்த பலாக்கொட்டையெல்லாம் கிடைக்கும் போது நிறைய வாங்கிட்டு வந்து ஊர்லேருந்து ஒரிசாலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து இப்படி ஈஸியாக உரிச்சாவே வந்துடும் பாருங்க. லைட்டாக கார்னரில் உள்ள மட்டும் ஒரு கட் போட்டுவோன்னா அந்த மசாலா இறங்கிறதுக்காக. சரி சுப்பா சாடிக்கு கார்னர்ல களி கொட்ட டைம் கொட்ட கட் எମିତି ஃபங்கஸ் டைப் ରହିବ ମଞ୍ଜି ସବୁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କାଢିବ ତ ଠିକ୍ ରହିବ। ମୁଁ ଗାଁରେ ନେଇକି ଆସିକି ଓଡ଼ିଶାରେ ପଣସ ମଞ୍ଜି ସବୁ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் କରିକି ரக்குச்சு கெப்பே கெப்பே தரக்காரி କରିବା ପାଇଁ. இது எல்லாம் எடுத்தாச்சு பாருங்க. ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்தாவே எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நான் பாயில் பண்ண போறேன். இன்கேஸ் அந்த தோல் வராதவங்க வந்துட்டு பாயில் பண்ணிட்டு கூட தோல் எடுத்துக்கலாம். மஞ்சள் போட வேணாம். வெறுமனே உப்பு மட்டும் போட்டு பாயில் பண்ணா போதும். हल्दी पकिबा ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଖାଲି ଲୁଣ ପକେଇକି ଟିକେ ବାଇଲ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ବାଇଲ କରିବା ନାହିଁ। ମିଡିୟମ କରେକ୍ଟରେ ଗୋଟେ 75% ବାଇଲ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବାଇଲ ହେଇଗଲେ ତ ସେ ପାଣି ଫିଲ୍ଟର କରିକି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏ ପାଣି ସବୁ ଫିଲ୍ଟର କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ପାଣି ୟୁଜ କରିବା ନାହିଁ। ଏମିତି ପକେଇକି କଞ୍ଚା ପକେଇକି ଆମ ତରକାରୀରେ ବାଇଲ କରିବା ଟାଇମରେ ତରକାରୀର କଲର ବି ଚେଞ୍ଜ ହେଇଯିବ। ସେଇଥିପାଇଁ ବାଇଲ କରିକି ପାଣି யூஸ் କରିବା ନାହିଁ। பலாக்கொட்டையை பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து ஊத்திடலாம். அப்படியே போட்டு பச்சையா செஞ்சீங்கன்னா இந்த தண்ணி கலர் வந்து குழம்பாயிடும். ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். ஒரு 3 வெங்காயம், கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் ஒரு பட்டை, ஒரு லவங்கம் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். தக்காளி வந்து அரைச்சிடுறேன். ஏன்னா காலையில என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக பண்றதால ரொம்ப நேரம் வெங்காயம் வதக்குற டைம் வந்து ஆகாது. அதனால நான் சீக்கிரமா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டே பண்ணிடுவேன். ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। 3ଟା ପିଆଜ, ଟିକେ ପାନମୁରି, ଟିକେ ଗୋଟେ ଡାଲଚିନି, ଗୋଟେ ତେଜପତ୍ତା ସବୁ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଟମାଟର ବି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବ। ମୁଁ ସକାଳେ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ କରୁଛି ନା ସେଇଥିପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ପିଆଜ ଘଷିବା ପାଇଁ ଟାଇମ୍ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ମୁଁ ପିଆଜ ପେଷ୍ଟ କରିକି ୟୁଜ୍ କରୁଛି। ସେ 5 ଫୁଟଣ ନା ସେଇଟା ତେଲରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା, இது 5 ஃபுட்டணும்னு ஒரிசால கிடைக்கும். வெந்தயம் இருக்கும், சோம்பு இருக்கும், ஜீரகம் இருக்கும், கடுகு இருக்கும், களுஞ்சி இருக்கும். இந்த 5 சேர்த்தது தான் பஞ்சபூட்டணம்னு சொல்லுவாங்க. அதை போட்டிருக்கேன். அது கூட வந்துட்டு காஞ்ச மிளகா ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை கிட்ட எதுவுமே போட வேணாம். நம்ம அரைக்கிற வெங்காயம் அரைக்கும் போது பட்டை வந்து போட்டிருக்கோம்ல, அதனால அந்த வெங்காயத்தை வந்து போட்டாச்சு. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்று போட்டுட்டு வெங்காயம் வேகும் போது வெந்துடும். நீங்க காலையில பசங்களுக்கு ரொட்டி, பூரி, நான் வந்து இன்னைக்கு ஜாலர் தோசை கூட தான் இந்த காம்பினேஷன் மதியம் சாப்பாட்டுக்கும் செஞ்சிருக்கேன். உண்மையாவே சொல்றேன், நீங்க இந்த பலாக்கொட்டையில வந்து குழம்பு செஞ்சு பாருங்க. இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். வர்றவங்க எல்லாம் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் சொல்றேன். இந்த ஸ்மால் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னாவே போதும். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்க வச்சிடலாம். பக்கத்துல வந்து தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம்பு இருக்குல்ல தண்டு, அதை போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுப்போம். அதுவும் இது கூட சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்.
आज जो जिंजर गार्लिक पेस्ट बोलो सिजिबा टाइम तक हम सिम्र रखिकी बोलो प्याज कलर अडिबो कवर करिकी करिबो साइड रे ना गोटे टमाटर गोटे कंचा लंका टिके धनिया पत्र स्टेम ना सेट ग्राइंड करके रखिबो पई दरकार ग्राइंड करके करिबो टाइम रे सकाल ना जल्दी जल्दी ग्रेवी हे जिवो आ बेसी टाइम मिक्स करिबो पई दरकार नै பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் சீக்கிரம் காலையிலே பசங்களுக்கு பண்ணிடலாம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதங்குற டைம் ஆகும் கிரேவியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு காலையில வந்துட்டு நான் அவசரமா பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்து அந்த ஜாலர் தோசை கூட அவ இந்த குழம்பு எடுத்துன்னு போய் சாப்பிட தெரியாது அதனால உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பையனுக்கு வந்து ஜாலர் தோசை கூட இந்த காம்பினேஷன் இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேலை இருக்கும் என் பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் हल्दी पकी से टमाटर आउ कंचा लंका गोटे आउ धनिया पत्र स्टेम मैंने ग्राइंड करके सेटा मिक्स करने दरकार मंजतूल पोटुट्टु तक्काली पच्च मिளகா கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்குல அதை அரைச்சு வச்சிருக்கல அதுவும் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் ஃபுல்லா வெளியே வரணும் நம்ம ஆல்ரெடி பலாக்கொட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் அதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பலாக்கொட்டையோடது இதோடது இப்போ தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம் அந்த மசாலாவோடது மட்டும் போதும் காரத்துக்காக வந்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சம் ஜீரக பவுடர் நான் வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன் அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுங்க நீங்கள் கடலை மாவு போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை அரைச்சி வச்சு மாவு இருந்தால் கூட அது 1 ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணலாம் சப்பு மசாலா பொலோ ஃப்ரை வைக்கி தெல்ல பாரிபா டைம் दरकार से टाइम तक साइड रे हम सब काम करि परिबो ए भितरे गोटे स्पून काश्मीरी चिल्ली पाउडर 2 स्पून धनिया पाउडर मु घर रेडी करके रखुछ ना गरम मसाला गोटे स्पून से संगरे टिके जीरा पाउडर आउ टिके बेसन पाउडर गोटे स्पून पकिबा पई दरकार सेट बेसन ना बोलो मिक्स होकी कंचा स्मेल छाडिबा टाइम तक बोलो मिक्स करिबा पई दरकार இது மசாலா ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிட்டு எண்ணெய் வெளியே வர்ற மாதிரி சீக்கிரமா அவசரமா பண்ணோம்னா குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா வராது நீங்க எப்பவுமே வந்து மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த குழம்பு மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சைட்ல வேற வேலையெல்லாம் பேக் பண்றது பசங்களை குளிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணிடுவேன் நான் ମୁଁ ତରକାରୀ କରିବା ଟାଇମରେ ସାଇଡ୍ ବାଇ ସାଇଡ୍ରେ ନା ଦୋସା ବି କରିଦେବ ପିଲାମାନଙ୍କୁ ଆଉ ମୋ ପୁଅ ଆସିବା ପାଇଁ କରେକ୍ଟ 7:45 ଆସିବ ଝିଅ ନା से उठिकी ब्रश करके मते टिके हेल्प करिबा आज से जालर दोसा करिबा पे बैटर सब मोर जियो मिक्स करके देचंदी एते छोटो एज फिर भी टिके टिके सिखिबा पे दरकार कोइ कि मु ट्राई करछि आ सिखिबा पे दरकार एबे किए गोटे काम करिबा टाइम रे हम टिके हेल्प करिबा कोइ कि से निजे गादेबा पे जीवो फिर भी खाली फ्रंट रे साबुन लगिबो बैक साइड रे साबुन लगिबो नै मते डाकिबो मु संग संग तीटा साइड रे करके जल्दी जल्दी रे आज मोर फिंगर भी टिके कटोइला ब्लड बाहरी हम पिल्ले माने टिके फ्रेश रे खाइबा पे टिके टाइम एक्स्ट्रा लगिबो फिर भी ट्राई करछि मु तांकक मन इच्छार कोन दिनस करछि सेटे करिबा पई तांक रोइबो तो टिके मते हेल्प करिबो तांक पुओ के नै कि जाउछि क्रिकेट कोचिंग क्लास सेटे पई हम कोन करिबो जल्दी जल्दी उठिकी टिके जल्दी काम करिबा पई दरकार फिर भी टाइम होनी ट्राई करछि सब फुलफिल करिबा पई ପିଲାମାନଙ୍କୁ ଇଚ୍ଛା କ'ଣ ଦରକାର କହୁଛନ୍ତି ସେଇଟା ଫ୍ରେଶଲି କରିକି ଦେବା ପାଇଁ ନାଇଟ୍ କରିକି ସକାଳେ ପ୍ୟାକ୍ କରିକି ଦେବା ପାଇଁ ମୋତେ ଭଲ ନାହିଁ ମୁଁ ଇଣ୍ଡିଆ ମ୍ୟାପ୍ ଟାଇପ୍ର ରୋଟି କରିକି ଦେବା ଟାଇମ୍ରେ ମୋର ଝିଅ କହୁଛି ଚାଲିବ ମାମା କେମିତି ତୁମ କରୁଛି ନା ଠିକ୍ ଅଛି ଖାଇଦେବ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ନାହିଁ କହୁଛନ୍ତି ଏବେଠୁ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ସବୁ କଥା ଶିଖିବା ପାଇଁ ଦରକାର ଆଡଜଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଶିଖିବା ପାଇଁ ଦରକାର நல்ல எண்ணெல்லாம் வந்துச்சு பாருங்க நான் காலையில நான் எழுந்து சீக்கிரமா கரெக்டாக 5:45க்கு எழுந்துப்பேன் ஒரு வாட்டி 6 o'clock ஆகிடும் ஆனால் என் பசங்களுக்கு வந்து காலையில் சாப்பாடு செய்யறது மட்டும்தான் பேக் பண்ணி கொடுக்கணுன்றதுல நான் முழுதோடு இருக்கேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா தான் நம்ம பசங்களுக்கு நல்லது பலாக்காய் வந்து நல்லா வெந்துச்சு பாருங்க தோல் எடுத்தாச்சு அது 2 கட் பண்ணி போடாமல் முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பலாக்காய் ஃபுல்லாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த கடலப்பருப்பு நம்ம போட்டதால குழம்போட திக்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இது கிரேவி மாதிரியும் சாப்பிடலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பலாக்கா போட்டீங்கன்னா அப்படி திக்காயிட்டு ரசம் இல்லைன்னா குழம்பு கூட வச்சுக்கலாம் ஆனா ரொட்டிக்கும் தோசைக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் நீங்க பிளைன் ரைஸ் பண்ணிட்டு தான் நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு தோசை ஜாலர் தோசை பண்ணி கொடுத்தேன் என் பையனுக்கு சுடு தண்ணி ஊத்திட்டு குழம்போட கிரேவி கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கலாம்
காரமும் கரெக்டா இருக்கும். செம்ம சூப்பரா இருந்தது குழம்பு. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததுன்னா பலாக்கொட்டை குழம்பு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்குற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆகுது. அவளே எழுந்து குளிக்கணும், காலையில எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய் கட் பண்ணும்போது பக்கத்துல உட்கார வச்சு கத்து கொடுக்குறேன். நம்ம பாசம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு வெளி உலகம் எதுவும் தெரியாம அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்துட்டு திடீர்னு வெளியே போன உடனே மனுஷங்களை எப்படி எப்படி எவ்வளவு ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க பார்த்துட்டு நம்ம பசங்களால ஏத்துக்கவே முடியாத மாதிரி ஆயிடுது. அது இருக்கக்கூடாதுன்றதுக்கு இப்பத்துல இருந்து அது என்னோட மைண்ட்ல அது ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே கத்துக்கணும், கஷ்டமா இருக்கணும், அடியும் அடிக்கணும், அதோட மறந்துட்டு வந்து கொஞ்ச நேரத்துல பேசணும் எல்லாமே. குழம்பு சூப்பரா எண்ணெய் வெளியே வந்துச்சு பாருங்க. இது கரெக்டான ஸ்டேஜ். கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுடலாம். இது கஸ்தூரி மேத்தி போட வேணாம். ତରକାରୀ କେତେ ବଢିଆ ଅଛି ଦେଖନ୍ତୁ। ଏଇଟା କସ୍ତୁରୀ ମେଥି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ତେଲ ବାହାରିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ତରକାରୀ ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପର ବି ରହିବେ ନାହିଁ, ବେଶୀ thick ବି ରହିବ ନାହିଁ। ମିଡିୟମର ରହିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମୁଁ କାଲି ଜାଲ ଦୋସା ସାଙ୍ଗରେ ସକାଳେ ମୋ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିଦେଲି। ଆପଣ ରୁଟି ସାଙ୍ଗରେ ପରଟା ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଝିଅ କେତେ ଏଜ୍ ହେଇଗଲାଣି ନା, ପୁଅ କେତେ ଏଜ୍ ହେଇଗଲାଣି, ଏବେଠୁ ସବୁ ଶିଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ନ୍ୟୁଜରେ କେମିତି କେମିତି ଆସୁଛି ସବୁ ଦେଖିକି ଡର ଲାଗୁଛି। ଏ ଆମ ଝିଅ ନାଇଁ ତ ପୁଅ କଣ ଗୋଟେ ମିଷ୍ଟେକ୍ କରିବା ଟାଇମରେ ଆମେ କଭର ଅପ୍ କରିବା ପାଇଁ ପ୍ୟାରେଣ୍ଟସ୍ ନା ଫାଷ୍ଟ ସେଇଟା ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ଭୁଲ କରୁଛି ନା ସମସ୍ତଙ୍କ ଫ୍ରଣ୍ଟରେ ତୁମ ଭୁଲ କରିଥିଲା କହିବା ଟାଇମରେ ସେ ଆକ୍ସେପ୍ଟ କରିବା ପାଇଁ ଶିଖିବ। ସବୁବେଳେ ପ୍ୟାରେଣ୍ଟସ୍ କଭର କରିକି ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସଡନଲି ଗୋଟେ ଦିନ ଆଡଭାଇସ୍ କରିବ ନା ତାଙ୍କ ସେଇଟା ଫେସ୍ କରିବା ପାଇଁ ଡର ଲାଗିବ, ପ୍ରୋବ୍ଲେମ ଆସିବ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ। ସେଇଥିପାଇଁ ଏବେ ଶାଦି କରିକି ଗୋଟେ ଝିଅ ତାମିଲନାଡୁରେ କଣ ବେଶୀ ପ୍ରୋବ୍ଲେମ ଆସିକି ଏତେ ବଢିଆ ଶାଦି କରିକି ଏତେ ଡାଉରି ଦେଇକି फिर भी கார்ல பாய்சன் காய்ச்சி சூசைட் கொடுத்துல ସେ ଝିଅ। கொத்தமல்லி போட்டாச்சு. அந்த திக்னஸும் கரெக்டா இருக்கு பாருங்க। ஒரு மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு 10-15 பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பலாக்கொட்டையை வச்சு கூட இந்த குழம்பு பண்ணலாம்। நிறைய வெஜிடபிள் இருக்கணும், நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படின்றது இல்லை। வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியான சாப்பாடெல்லாம் நம்ம பண்ணலாம் குழந்தைங்களுக்கு। ବେଶୀ ପଇସା ଦରକାର, ବେଶୀ ପରିବା ଦରକାର, ବେଶୀ ଜିନିଷ ଦରକାର ନାହିଁ। ଘରେ କଣ ଅଛି ସେଇଟା ରଖିକି ବି ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ବଢିଆ ଟେଷ୍ଟ କରିପାରିବ ତରକାରୀ। ଆଉ 10 ପଣସ ମଞ୍ଜି ରଖିକି ଏତେ ବଢିଆ ତରକାରୀ ରେଡି ହୋଇଥିଲା ଦେଖନ୍ତୁ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ଲାଗିବ ତ। ପଣସ ମଞ୍ଜିର ତରକାରୀ ମଟନ ତରକାରୀ ବି ଇକ୍ୱାଲ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ। ଆପଣ ସାଙ୍ଗମାନଙ୍କୁ କାହା ଘରେ ପଣସ ଗଛ ବେଶୀ ଅଛି ନା ତାଙ୍କୁ ବି ଭିଡିଓ ସେୟାର କରିକି ଏମିତି ବି ତରକାରୀ କରିବ। ଆପଣ ட்ரை କରିକି கமெண்ட் କହିକି ஷேர் କରନ୍ତୁ। பலாக்காய் உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க। பிடிச்சா லைக் பண்ணுங்க। தேங்க்யூ।